ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். கனவா மீன் சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கனவா மீன் அப்படிங்கிறது பீலி கணவாய் அப்படிங்கிற தலைக்காலிகள் வகுப்பை சேர்ந்த கணவாய் வடிவி அப்படிங்கிற பெரு வரிசையில் இருக்கக்கூடிய ஒரு கடல்வாழ் உயிரினத்தை சேர்ந்தது தான். பொதுவாக இந்த கனவா மீன்கள் இருக்குல்ல, இது 60 சென்டிமீட்டர் வரை வளரக்கூடியது. இந்த மீன்கள் பல இடங்களில் பிரபல உணவாக இருந்துட்டு வருது அப்படின்னு கூட சொல்லலாம். கனவா மீன் இருக்குல்ல, எதிரிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக தன்னுடைய உடல் தோள்களோட நிறத்தை இடத்துக்கு தகுந்தது மாதிரி மாற்றிக்கிட்டே இருக்குமா. கணவாய் மீன் வகைகளில் பல மீன்கள் இருக்கு. இந்த கணவாய் மீன்களோட கண்களோட விழிகள் இருக்குல்ல, அது பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்கும். அதாவது கணவாய் மீனோட கண் விழிகள் பார்க்குறதுக்கு டபிள்யூ வடிவத்தில் இருக்கும். இது சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கணவாய் மீனில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? கணவாய் மீனை பொறுத்த வரைக்கும் அது நிறைய சத்துக்களை தன்னுள்ள வச்சிருக்கு. புரதம், விட்டமின் B12, செலினியம், விட்டமின் E, காப்பர், பாஸ்பரஸ், பொட்டாசியம், துத்தநாகம், ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள், இது மாதிரியான நிறைய சத்துக்கள் இந்த கணவா மீனில் இருக்குது. கனவா மீன் அப்படிங்கிறது முதுகெலும்பில்லாத ஒரு வகை மீன் தான். இது குறிப்பாக ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்களை தன்னுள்ள நிறையவே வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதோடு மட்டும் இல்லாமல் நிறைய கனிமங்களும் விட்டமின்களும் கூட இந்த மீனில் இருக்குது. என்னென்ன கனிமங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா காப்பர், பொட்டாசியம், பாஸ்பரஸை சொல்லலாம். சராசரியாக ஒரு மனுஷனுக்கு 2 மில்லிகிராம் அளவுக்கு காப்பர் தேவைப்படும். இந்த கனவா மீனை நம்ம அடிக்கடி சாப்பிட்டுட்டே வர்றப்ப அது நம்ம உடம்புக்கு தேவையான காப்பர் அளவுகள் அப்படியே கிடைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். சரி வாங்க, கணவாய் மீன் என்னென்ன நோய்களுக்கெல்லாம் மருந்தாக பயன்படுதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். இரத்த சிவப்பணுக்களை அதிகரிக்க செய்யறதுல கனவா மீன் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இரத்த சிவப்பணுக்கள், வெள்ளை அணுக்களை அதிகப்படுத்துறதுக்கும் பலப்படுத்துறதுக்கும் கணவாய் மீனில் இருக்கக்கூடிய சத்துக்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாரத்தில் ஒரு முறையாவது நீங்கள் கனவா மீனை வாங்கி சாப்பிட்றப்ப அது உங்களோட இரத்த சிவப்பணுக்கள், வெள்ளை அணுக்களோட அளவை அதிகப்படுத்தும். இதை நீங்களே உணர முடியும். ஆண்மை குறைபாடு பிரச்சனையிலிருந்து விடுபட செய்யறதுல கனவா மீன் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கனவா மீன்கள் இருக்குல்ல, அது ஆண்களுக்கு இருக்கக்கூடிய ஆண்மை குறைபாடுகள்லேருந்து தடுத்து விந்துகளை அதிகரிக்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்டு வருது. தைராய்டு மாதிரியான பிரச்சனைகள்லேருந்து நம்மளை காக்கிறதுக்கும் கனவா மீன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகரிக்க செய்யறதுல கனவா மீன் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த கனவா மீனில் நிறைய காப்பர் இருக்கு. இது நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகப்படுத்துறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மூளைக்கு தேவையான அதிகப்படியான ஆக்சிஜன் காப்பர் மூலமாக தான் கிடைக்குது. மூளை வளர்ச்சிக்கும் இந்த கனவா மீன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுல கனவா மீன் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கணவாய் மீனில் இருக்கக்கூடிய விட்டமின் B12 இருக்குல்ல, இது இதய நோயாளிகள் எடுத்துக்கிறப்ப இதயத்தை பாதுகாப்பாக வச்சுருக்கும், பலப்படுத்துறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கணவாய் மீனில் இருக்கக்கூடிய விட்டமின் B3 இருக்குல்ல, இது ரத்தத்தில் சர்க்கரையோட அளவை சமச்சீராக வச்சுக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கனவா மீன் அப்படின்னாலே கொழுப்பு மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இருக்கக்கூடிய கொழுப்பு இருக்குல்ல, அது இதய ஆபத்தை தடுக்குது. தமனிகளில் படிஞ்சிருக்கும்ல, அந்த தேவையற்ற கொழுப்புகளை கரைக்க கூட உதவியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கனவா மீன் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? குழந்தைகளுக்கு இந்த மீனை கொடுக்கறதுனால அவங்களோட வளர்ச்சி அதிகரிக்கும். அதுவும் கோடை காலத்தில் அதிகமாக சாப்பிட்ற மீனாக இந்த கனவா மீன் இருக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அலர்ஜி மாதிரியான பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுல கனவா மீன் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த கனவா மீனை வாரத்தில் ஒரு முறை நம்ம சாப்பிட்டுட்டு வரப்ப அது நம்ம உடம்புல ஏற்படுள்ள அந்த அலர்ஜி, முடி உதிர்வு, தசைகளோட தளர்வு, தோள்பட்ட வலி, இது மாதிரியான பிரச்சனைகளுக்கு ஒரு சிறந்த மருந்தாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுல கனவா மீன் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த கனவா மீன் புற்றுநோய் செல்களை வளர விடாமல் தடுக்கக்கூடியது. புற்றுநோய் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த மீனை வாரத்தில் ஒரு தடவை எடுத்துக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கனவா மீனை எப்படி உணவில் சேர்த்துக்கிறது அப்படின்னு பார்க்கலாமா? இந்த கனவா மீனில் ஃப்ரை பண்ணி சாப்பிடலாம், குழம்பு வச்சு சாப்பிடலாம், கிரேவி மாதிரி கூட வச்சு சாப்பிடலாம். ஃப்ரை பண்ணிங்கன்னா கம்மியாக எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணுங்கள், ரொம்ப எண்ணெயில் ஃப்ரை பண்ண வேணாம். குறிப்பு: கணவாய் மீனில் அதிக அளவு உப்பு இருக்குது. அதனால உயர் ரத்த அழுத்தம், உப்பு பிரச்சனை இருக்கிறவங்க இந்த மீனை அவாய்ட் பண்ணிடுறதே நல்லது. மற்றவங்க எல்லாம் இந்த மீனை சாப்பிடலாம்.
இந்த வீடியோல வாரத்துல ஒரு முறையாவது கனவா மீன் சாப்பிடுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி மிஸ் பண்ணாம கனவா மீனை வாங்கிட்டு வந்து சமைச்சு சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.